குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் அதிக சத்துக்களைத் தரக்கூடிய பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களைப் பற்றியும் இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், இதை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கப் போகிறோம். நாட்டு மருத்துவத்தில் பனங்கிழங்கை அதிக அளவு பயன்படுத்துகிறார்கள். பனங்கிழங்கில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. இது பனம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகை கிழங்கு. பனம் பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை தனியா புதைத்து வைத்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் இந்த பனங்கிழங்கு. எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த இந்த பனங்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுவதால் நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கின்றது. பனங்கிழங்கை வேக வைத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை நல்லா காய வச்சு அதோடு கருப்பட்டி சேர்த்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும். பனங்கிழங்கில் உயிர்ச்சத்துக்கள் அதிகமான அளவில் இருக்கின்றது. அதனால்தான் பணக்காரனுக்கும் பசித்தவனுக்கு பனங்கிழங்கு அப்படி என்று பழமொழி கூட இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். நோய் எதிர்ப்புச் சக்தி பனங்கிழங்கில் அதிக அளவு இருப்பதினால் இதைத் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்புச் சக்தி அதிக அளவில் கிடைக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் பனங்கிழங்கை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் எலும்பு முறிவு, சதைச்சுருக்கம், எலும்புகளில் அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது எலும்புகளுக்கு பலத்தை அளிக்கும். குழந்தைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் வராமல் தடுக்க இந்த பனங்கிழங்கு மாவு உதவுகிறது. பனங்கிழங்கு மாவு தினமும் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வரும்போது குழந்தைகளுக்கு மலச்சிக்கல், சளி இருமல் இந்த மாதிரியான பிரச்சினைகள் வரவே வராது. இதில் மாவுச்சத்து அதிகமான அளவில் இருக்கிறது. இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் மெலிந்தவர்களுக்கு கூட உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் இதை அளவோடு சாப்பிடுவதுதான் நல்லது. பனங்கிழங்கு அதிகமாக சாப்பிடுவதால் சிலருக்கு வாயு பிரச்சனை ஏற்படலாம். இந்த வாயு பிரச்சனையை தவிர்க்க பனங்கிழங்குகோடு பூண்டு, மிளகு, உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம். இனிப்புக்கு பனங்கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிடலாம். அப்படி இல்லையென்றால் 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் அளவு பனங்கிழங்கு மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சமா மிளகு போட்டு அதை நாம் குடித்தால் வாய்வு பிரச்சனை சரியாகும். அப்படி இல்லை என்றால் வெறும் பனங்கிழங்கை சமைத்து சாப்பிடலாம். பனங்கிழங்கை சாப்பிடும்போது பித்தம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு பனங்கிழங்கை சமைக்கும்போது அதில் மிளகு, பூண்டு சேர்த்து சாப்பிடலாம். பனங்கிழங்கு சாப்பிடுவதால் உடலுக்கு வலு கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் பனங்கிழங்கில் உள்ள வேதிப்பொருட்கள் நம்ம உடம்பில் இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு எந்தவித ஆபத்தை ஏற்படுத்தாது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள பனங்கிழங்கை எங்கு பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இதுல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ பனங்கிழங்கு அதிகமாகவே கிடைக்கும். மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்கள்.